ஹாய். நேத்து போட்ட ஷார்ட்ஸ்ல மேல இருக்கிற இந்த கோட்ல என்னலாம் எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆக்சுவலி நெறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 ஆர் 2 எரர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருந்தீங்க. அதுல இருக்கிற எல்லா எரரும் வந்து கண்டுபிடிக்கல. ஐ திங்க் 1 பெர்சன் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ த பாயிண்ட் இஸ் ஒரு எரர் கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான். வேற எதுவும் எரர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கக்கூடாது இல்லையா? நான் கொஞ்சம் மிஸ்லீடிங்காக தான் கொஸ்டின்ல சொல்லியிருந்தேன். பட் அகைன் அதுல நிறைய எரர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எரர் என்ன அப்படின்னா அந்த கிளாஸோட நேம்ல பக் அண்ட் ஹண்டர் அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்குது. விச் இஸ் ராங். ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதை அப்படியே சேர்த்துக்கலாம். கேமல் கேஸ்ல எழுதிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா அதுல வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணல. அது ஒரு நார்மல் இன்டீஜர் டிஃபைன் பண்ற மாதிரி பண்ணிட்டு அதுல அரேஸோட வேல்யூஸ் வச்சிருக்கோம். விச் இஸ் ராங். நாட் பாசிபிள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல எஸ் வந்து கேபிட்டல் எஸ் போடணும், அப்பர் கேஸ் எஸ் தான் வந்து போடணும். பிகாஸ் சிஸ்டம் இஸ் அ கிளாஸ். ஆனா இங்க வந்து லோவர் கேஸ் எஸ் இருந்துச்சு, விச் இஸ் another மிஸ்டேக். இப்போ நம்ம பார்த்த இது மூணுமே வந்து சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜாவாவோட சின்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கீவேர்ட்ஸ் அண்ட் அதோட ஜாவாவோட கோட் எழுதுறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ், அதுலயே வந்து பிரச்சனை இருக்கு. ஸோ இது எல்லாமே சின்டாக்ஸ் எரர். இது இல்லாம இந்த ப்ரோக்ராம்ல ஒரு லாஜிக்கல் எரரும் இருக்குது. என்ன அப்படின்னா ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலா என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா எல்லாத்தோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறா ட்ரை பண்றாங்க. ஸோ இதர் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் இன்டு நம்பர்ஸ் ஆஃப் ஐன்னு சொல்லி வச்சிருக்கலாம். இல்ல நம்ம அந்த ஆக்மெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஒன்று உண்டு இல்லையா, ஸோ ப்ராடக்ட் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கலாம். ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இதுதான் வந்து இதுல இருக்கிற லாஜிக்கல் எரர். சில பேர் அதில் பிளஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு. அதுல கிளியரா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ப்ராடக்ட்னாலே மல்டிபிளிகேஷன் தானே. சம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க பிளஸ் போடுறதுல இட் வுட் ஹவ் மேட் சென்ஸ். அண்ட் இன்னும் சில பேர் வந்து இஃப்ல வந்து கர்லி பிரேஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது பிரச்சனையே கிடையாது, ஒரு லைன் தான் இருக்குது. ஸோ கர்லி பிரேஸ் போடணும் கட்டாயம் கிடையாது. சில பேர் வந்து எல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இஃப் மட்டுமே வந்து இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆக முடியும், எல்ஸ் வந்து தேவை கிடையாது. ஓகே, இதுல இருக்க எரர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ திஸ் வில் பி தி ஃபைனல் கோட். எரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கோட் என்ன பண்ணுது அப்படிங்கிற லாஜிக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.